வந்து தாலாட்டே பாடல பார்த்தாரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது பாசமலர் படத்துல சிவாஜி பாடியிருப்பாரு. ஆமா, ரொம்ப அருமையான பாட்டாச்சு. அவங்க பையனுக்காக பாடியிருப்பாரு. ஆமா, அதே மாதிரி அவங்க குழந்தைய தூக்கி போட்டுக்கிட்டு அந்த பாட்டை கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டாரு. அப்படி தோல் மேல அப்பா மார்புல போட்டுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருக்காப்ல. ஆமா, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. அந்த பையன் கடுப்பாயிட்டேன். பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு என்னைய பார்த்து ஏன் பிறந்தான்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த காலத்து பையன் ரொம்ப விவரமா இருக்கேன். அந்த அளவுக்கு விவரமா இருக்காங்க. ஆமா. அப்ப அம்மா எப்படி பாடி இருப்பாங்க? அம்மா வந்து அழகா சங்கீதமா பாடினாங்க. ஆமா, ஏன்னா ஆதி காலத்துல இருந்து வந்த ஒரு அற்புதமான தாலாட்டு, அற்புதமான பாடல். கண்டிப்பா. ஆமா, கிளாஸ் பயில, அதாவது பள்ளிக்கூடங்கள், ஏன்னா பள்ளிக்கூடத்துல இருக்கேன், கண்டிப்பா பள்ளிக்கூடத்தை பத்தி சொல்லியானு. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து போதை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு வளர்ந்துருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சாராயம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு மரியாதை இருக்காது பொதுவா. கண்டிப்பா. இப்ப ஸ்கூலுக்கு போற கவர்மெண்ட் எந்த ஸ்கூலும் இருந்தாலும் சரி, ஒரு 7வது 8வது படிக்கிற பசங்க முதக்காரி இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி அதுல இருந்து மீள முடியாம பசங்களும் தவிக்கிறாங்க, பெத்தவங்களும் தவிக்கிறாங்க. அந்த போதைக்கு ஏதாவது பாட்டு இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா, போதைக்கு நிறைய பாட்டு இருக்கு. எங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. இப்ப குழந்தைகளுக்காக ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிடுவோம். அதாவது சின்ன பசங்க வாத்தியார்ட்ட கொடுக்குற லொல்லு பயங்கரமா இருக்கும். ஐயா, அவங்க படுத்துற பாடு இருக்கணுமா போகணுமான்னு தெரியாம இருக்காது. ஆமா, வாத்தியார்ட்ட வந்து வாத்தியார் பாடம் நடத்தினாரு. என்ன நடத்தினாரு? நடத்தி முடிச்சிட்டு தம்பியலா, ஒரு பையன் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் கடைசி ரோல்ல. கேட்டார், தம்பி எந்திரி, இப்ப நான் பாடம் நடத்தினேன், அதுல இருந்து உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு வாத்தியார் மாணவனை பார்த்து கேட்டிருக்காப்ல. அவன் தான் கடைசி ரோல்ல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். சார் அப்படின்னு பேக் பெஞ்ச். ஆமா, எந்திரிப்பா அப்படின்னு எந்திரிச்சு, சார் இப்ப நீங்க நடத்தினது அறிவியலா சமூகரியலா அப்படின்னா. சண்டால பேல. அப்ப அவர் என்ன பாடம் எடுத்தாரு? வாத்தியார் பார்த்தாரு, சட்டைய 4 கிழிச்சிட்டு ஓடிட்டாரு. ஏப்பா? ஏன்னா அவர் நடத்தின இங்கிலீஷுங்க. அட சண்டால பய உள்ள இங்கிலீஷ் பாடத்தையா கேட்டா? ஆமா, இப்படிதான் அன்னைக்கு தமிழ் வாத்தியார் கேட்டாரு, டேய் ஆசிரிய குறிக்கும் கேள்வி குறிக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு. சரி, டக்குன்னு மாணவன் எந்திரிச்சான், சார் உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அது உங்களுக்கு ஆச்சரியக்குறி. என் பொண்ணை நீ காதலிக்கிறியாடா நீ எங்க கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க, அதுதான் கேள்விக்குறிங்கிறான். அந்த வாத்தியார் அதோட போன வருது, அந்த பக்கம் வரவே இல்ல. ஆமா, இப்படி இருக்காங்க சில பேர். கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி குன்னக்குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடி குன்னக்குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ணமுடி நீச்சல் அடி, உருகாய தொட்டுக்கிட்டா ஓடி போங்க செல்லடி. போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா, சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோஷலிசந்தா. ஆனா அந்த வகையில் நம்ம பாராட்டணும். ஏன்னா சுடுகாடுனே சமத்துவம் சொல்லுவாங்க. ஆமா, எது சமரசம் உலாவும் இடமே இடம் சுடுகாடு. நீங்க பாரும் பாத்தீங்கன்னா சமரச உலாவும் இடம் தான். எங்க? ஏன்னா இங்க சாதி மதம்லாம் யாரும் பாக்குறது எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆமா, அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் ஓடிப்பேன், அந்த பக்கம் வாந்தி எடுத்து கிடப்பேன், அந்த பக்கம் ஒருத்த உருண்டு கிடப்பேன், இந்த பக்கம் பொட்டனைய மூச்சில மூத்திரத்தை அடிச்சு கிடக்கும். ஆமா, இப்படி பல சமரசம் கிடக்கும்ல. சமரசம் கிடக்கும். இப்ப குடும்பத்துல வந்து ஒரு ஆம்பளை அவன் வந்து எந்த கெட்ட வழக்கமும் இருக்காது. எந்த கெட்ட பழக்கம் இருக்காது. டீ டோட்டல்னு வச்சுக்கங்களே. ஆமா, வீட்டுக்காக மாடா உழைப்பாரு. ஆமாப்பா, கஷ்டப்பாடு பண்றான். என்ன பிரயோஜனம்? ஆமா, அவர் வீட்டுக்கு வருவாரு. வந்தோன்னா அந்த அம்மா வந்து சீரியல் ஏதாவது பாத்துக்கு இருப்பாங்க. ஆமா, அதுக்கு வேலை வெட்டி வீட்டுல இருக்க வேலையை பார்த்துட்டு சீரியல் பாக்குறதானே வேலை பாத்துக்கு இருப்பாங்க. அம்மா சோறு ஓடுன்னு அன்பாத்தேன் சொல்லுவாரு. அன்பாத்தேன் சொல்லுவேன். அந்த அம்மா கேட்க மாட்டாங்க. கிழிச்ச கிழிக்கி உனக்கு சோறு ஒரு கேடா கிச்சன்ல இருக்கு போட்டு தின்னு அப்படிம்பாங்க. போச்சுரா. இன்னொரு ரக பெண்கள் இருக்காங்க. இன்னொரு ரகம் பெண்கள். ஆமா, அவங்க வீட்டுக்காரர் என்னன்னா வருஷத்துல 365 நாளும் குடிப்பாரு. போதைய போட்டு அப்படின்னு சொல்லி ஏரியாவே அப்படியே ரவுண்ட் கட்டி வருவாப்ல. ட்ரவுசர் ஒரு பக்கம் கிடக்கும், லுங்கி ஒரு பக்கம் கிடக்கும். அவருக்கு வீட்டுல அவ்வளவு மரியாதை. என்னங்க மாமா வாங்க தெருவுல படுத்து கிடப்பேன். ஆமா, ஆட்டோ எடுத்துட்டு போய் 4 பேரை தூக்கிட்டு வந்து வீட்டுல குளியாட்டி அவருக்கு டவுல் ஆம்லேட் போட்டு கொடுக்கும் அந்த அம்மா. டவுல் ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்களா? ஆமா, அந்த அளவு குடும்பத்துல இருக்கு பெண்கள். சில பேர் வீட்டுல பெண்கள் வந்து இந்த மல்லிகைப்பூ வைக்கிறத வச்சு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத அழகா சொல்லிப்பலாம். ஆமா, ஒரு காலத்துல மல்லிகைப்பூ சாதாரணமா கிடைச்சது. அப்படி இந்த பக்கம் கூந்தல் இங்க வரைக்கும் இருக்கும், போகும்போது தெருவை வளைச்சு கூட்டிட்டு போவாங்க. ஆமா, மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெளி நிலா வந்து வந்து போடுதே. மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற. கல்யாணம் ஆன புதுசுல பாத்திருக்கீங்களா? கல்யாணம் ஆன உடனே மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு அவங்க நடக்கிற நடைய பார்க்கணுமே. ஐயோ, மல்லிகைப்பூ கூடையே அவங்க தலையில